உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நம்ம நட்சத்திரம் பகுதியில் மறைந்த வெள்ள நடிகர் திரு PS வீரப்பாவை குறித்த சில தகவல்களை பார்ப்போம். PS வீரப்பா 1911 ஆண்டு அக்டோபர் 9 கோவை மாவட்டத்தில் உள்ள காங்கேயம் என்னும் சிற்றூரில் பிறந்தார். இவருடைய குடும்பம் பெரிய குடும்பம். இவருக்கு படிப்பின் மீது நாட்டமில்லை. ஆனால் நாடகம் நடிப்பதில் தீவிர ஆசை உண்டு. இவருடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக சிறு சிறு வணிகங்களை செய்து வந்தார். ஒரு நாள் ஒரு கோவில் திருவிழாவில் இவர் நடித்து கொண்டிருந்தார். அப்பொழுது இவருக்கு KP சுந்தராம்பாளை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. பிரபல பாடகியான அவர் PS வீரப்பாவை பார்த்து, நீங்கள் இங்கே கூட சென்னைக்கு வந்துடுறேன், நீ பெரிய நடிகனாக வருவ அப்படி என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று விட்டாராம். KP சுந்தராம்பாளின் வார்த்தை நினைவுக்கர ஒரு நாள் சென்னைக்கு பயணமானார் PS வீரப்பா. அங்கே KP சுந்தராம்பாளை சந்திக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு கடிதம் கொடுக்கிறார். அந்த கடிதத்தை கொடுக்கிறார். அந்த கடிதத்தை கொண்டு இயக்குனர் டங்கனிடம் கொண்டு கொடு என்று சொல்லுகிறார். PS வீரப்பாவும் டங்கனை சந்தித்து அந்த கடிதத்தை கொடுக்கிறார். டங்கன் ஒரு சிறந்த இயக்குனர். தன்னுடைய திரைப்படமான மணிமேகலையில் PS வீரப்பாவுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். முதல் படத்திலேயே சிறப்பாக நடித்திருக்கிறார் PS வீரப்பா. அதன் பிறகு PS வீரப்பாவிற்கு திரைப்படங்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. MGR நடித்த சக்கரவர்த்தி திருமகள் என்ற திரைப்படத்தில் இவருடைய மிரட்டலான சிரிப்பு அங்கே வைரலாக பரவியது. அந்த சிரிப்பு பட்டி தொட்டி எங்கும் பரவுகிறது. அதன் பிறகு மகாதேவி படத்தில் இவர் பேசிய மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி என்ற வசனம் இன்றளவும் சிறப்பாக பேசப்படுகிறது. வஞ்சிக்கோட்டை வாலிபன் என்ற திரைப்படத்தில் இவர் பேசிய சபா சரியான போட்டி என்ற வசனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த திரைப்படத்தில் இரு நாயகிகள் நடன போட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவர் இந்த வார்த்தையை அங்கே உச்சரிக்கிறார். PS வீரப்பா ரஜினி, கமல், MGR, சிவாஜி கணேசன், விஜயகாந்த் போன்ற பல நடிகர்களுக்கு வில்லனாக நடித்துள்ளார். PS வீரப்பா ஒரு திரைப்பட இயக்குனரும் கூட. இவர் இயக்கிய ஆலயமணி திரைப்படம் பலத்த வெற்றி பெற்றது. இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல், அந்த காலத்தில் பரவலாக பேசப்பட்ட பாடல், சட்டி சுட்டதடா கை விட்டதடா. இந்த வார்த்தை சட்டி சுட்டதடா கை விட்டதடா, இந்த வார்த்தை PS வீரப்பாவின் கோபத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை. இந்த திரைப்படம் முழுவதுமாக இயக்கியாகிவிட்டது. எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டது. ஒரு பாடல் இயக்க வேண்டும். அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் திருந்துவது போல ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த திருந்திய பிறகு ஒரு பாடல் ஒளிபரப்ப வேண்டியிருக்கும். அந்த பாடலுக்காக படம் காத்திருக்க வேண்டிய சூழலை ஏற்பட்டது. கவியரசு கண்ணதாசனிடம் அந்த பாடலை எழுதி கொடுக்க சொன்னார் PS வீரப்பா. ஆனால் கவியரசு கண்ணதாசன் அந்த காலத்தில் அரசியலில் பிஸியாக இருந்ததால் பாடல் எழுத நாட்கள் போய்கொண்டே இருந்தது. 20 நாட்களுக்கு மேலாக அலைய வைத்து விட்டார் கவியரசு கண்ணதாசன். வெகுண்டெழுந்த PS வீரப்பா, என்ன கவிஞரே, ஒரு சின்ன பாட்டு இதை எழுத 20 நாள் அலைய வச்சுக்கிட்டீங்களே, சட்டி சுட்டுது கை வெட்டுதுன்னு படக்குன்னு எழுத வேண்டியதானே அப்படி என்று கோபத்தை கனலை கக்கி விட்டு சென்று விட்டார் PS வீரப்பா. ஸோ இந்த 8:30 பாடல் ரெடியாயிரும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு கண்ணதாசன். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையில், அந்த கோபக்கனலில் உருவான வார்த்தையில் வெளிப்பட்டது தான் சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ற பாடல். இவ்வாறாக சிறப்பாக சினிமாவில் பயணித்து கொண்டிருந்த PS வீரப்பா வயது முதுமை காரணமாக 1998 ஆண்டு செப்டம்பர் 11 இந்த உலகத்தை விட்டு இறைவனடைக்கு சென்று விட்டார். வாழ்க அவர்தம் புகழ், வளர்க அவர்தம் புகழ். காலங்கள் மறைந்தாலும்
இவர் மரணித்தாலும் இவர் பேசிய சபா சரியான போட்டி போன்ற மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி என்ற வசனங்கள் இம்மண்ணுலகை விட்டு மறையவில்லை. மீண்டும் மற்றொரு நட்சத்திரம் பற்றிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருமாள்புரம் பெருமாள். .net. பாய்.